சின்னத்திரை நடிகரான நாஞ்சில் விஜயன் மேல திருநங்கையான வைஷு இப்போ ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுல நாஞ்சில் விஜயன் அவர்கள் தன்னை திருமணம் செய்யறதா சொல்லி ஏமாத்திருக்கிறதா இப்போ ஒரு புகாரும் கொடுத்திருக்காங்க. விஜய் டிவியை சேர்ந்த பிரபலங்கள் மேல தொடர்ந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த வகையில என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய குக் வித் கோமாளி ஷோல ஜட்ஜா இருக்கக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜன் மேல ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி ஜாய் கிறிஸ்டிலா அப்படிங்கிறவங்க ஒரு புகார் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதாச்சும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தன்னை இரண்டாவதா திருமணம் செஞ்சு இப்ப கர்ப்பமா இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல என்னை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தாங்க. அதையும் தாண்டி சோசியல் மீடியால மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான் கூட பழகின நிறைய விஷயங்களா இருக்கட்டும், போட்டோஸ், வீடியோஸ், இந்த மாதிரியான சில விஷயங்களை வெளியிட்டு இருந்தாங்க. இது மிகப்பெரிய சர்ச்சை பேசும் பொருளா மாறி இருந்தது. இப்பவும் இந்த ஒரு விஷயம் பேசும் பொருளா தான் இருந்துட்டு இருக்கு. சோ இந்த ஒரு நிலையில அதே விஜய் டிவில சின்னத்திரை நடிகரா இருக்கக்கூடிய நாஞ்சில் விஜயன் அவர்கள் கலக்க போகுது யாரு இந்த ஷோ மூலமா பிரபலமான நாஞ்சில் விஜயன் அவர்கள் மேல வைஷு அப்படிங்கிற ஒரு திருநங்கையும் ஒரு புகார் வச்சிருக்காரு. அதாச்சும் கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு மேல எனக்கு நாஞ்சில் விஜயன் அவர்களை தெரியும். கிட்டத்தட்ட 7 வருஷமா நாங்க பழகிட்டு இருக்கோம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்தே அவர் என் கூட தொடர்புல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில அதிர்ச்சி தரக்கூடிய இன்ஃபர்மேஷனை இப்ப வைஷு அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தே என் கூட பழகிட்டு இருக்காரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் என் கூட பேசிட்டு தான் இருந்தாரு. கர்ப்பமா இருக்கும் போதும் என் கூட பேசிட்டு தான் இருந்தாரு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. நாஞ்சில் விஜயன் அவர்களும் வைஷு அவர்களும் லவ் பண்ற விஷயம் நாஞ்சில் விஜயன் அவர்களுடைய குடும்பத்துக்கு முழுசா தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த ஒரு தொடர்பு இருக்கிறதுனால திருமணம் ஆனதுக்கு அப்புறமாவும் நாங்க பேசிட்டு தான் இருந்தோம். இப்பதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியில இருந்து அவர் என் கூட பேசுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் லாஸ்டா ஒரு 6 months இருக்கும் சார் அவர் கூட பேசி. லாஸ்டா நாங்க ஒரு ரெசார்ட் போயிருந்தோம். ரெசார்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏன் பேசல என்னன்னே தெரியல. எங்கள் வீட்டில் ப்ரெஷராக இருக்குது, என்னால் வர குழந்தை இருக்குது, என்னால் தயவுசெய்து இதுக்கப்புறம் பழக முடியாதுன்னொடனே எனக்கு மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். செய்தியாளர்கள் சரி ஓகே இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டை நீங்கள் முன்வைக்கிறீங்க, இது மூலமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு திருநங்கையான வைஷு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவர் என் கூட எப்பயும் போல பேசணும், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வெளியிட்டிருக்காங்க. அதையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேலே கேஸ்லாம் போட்டால் அவங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் மேலே கேஸ் எல்லாம் எனக்கு எதுவுமே போட வேணாம், அவங்களுடைய முதல் மனைவியை புரிஞ்சும் எனக்கு வர வேண்டாம், என்கிட்ட முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை முன் வச்சிருக்காங்க. இல்ல அதெல்லாம் பண்ண தேவையில்லை சார். கைது பண்ணி சிறையெல்லாம் அடிக்க வேண்டாம், என் கூட சேர்ந்து வாழ்ந்தா போதும் சார். உங்ககிட்ட ஏதாச்சும் பணம் வாங்கியிருக்காங்களா, ஏமாத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு என்கிட்ட பணம்லாம் வாங்குவாரு, 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் வாங்குவாரு, ஆனா அது எல்லாமே திருப்பி கொடுத்துருவாரு, இப்ப கூட என்னுடைய 3 லட்சம் அவர்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் முன் வச்சிருக்காங்க. பணம் வாங்கி ஏமாத்தெல்லாம் கிடையாது. அப்பப்போ எதுனா தேவைன்னா ஒரு 1 lakh 2 lakh கேட்பாரு, நான் ஜுவல்ஸ் வச்சு கொடுப்பேன், திருப்பி கொடுத்துருவாரு. இப்பவே ரீசெண்டா என்கிட்ட என்னோட 3 லட்ச ரூபாய் அவர் கையில தான் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை ஏன் இப்ப வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாய் கிறிஸ்டிலா அவர்கள் ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்களை வெளியிட்டு இருந்தாங்க. அவங்க வெளியிட்டிருந்ததுனால பார்த்து நான் போல்டா கொஞ்சம் சரி ஓகே இதெல்லாம் நம்மளும் வெளில சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வெளில சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாய் கிறிஸ்டிலா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. அதையும் தாண்டி அவங்க நிறைய ப்ரூஃப் எல்லாம் எடுத்து காட்டியுமே அவங்கள இந்த சொசைட்டில இருக்கிறவங்க ரொம்பவே தப்பா தான் பேசுறாங்க. நான் ஏன் இதை முன்னாடியே சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஆல்ரெடி விஜய் டிவில இருக்காரு. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் என்ன ஏமாத்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இருந்தா நீங்களும் என்ன நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ளார இருந்துகிட்டே இருந்தது. சோ அதையும் தாண்டி இப்ப நான் வெளில சொல்றதுக்கான காரணங்கள் என் கூட இருக்கிறவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கர்ப்பமாயி இருந்த ஒருத்தவங்களாலேயே எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியல. எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவங்க பிக் ஷாட் பிக் பர்சன் அப்படின்றதுனால. அப்ப எனக்குமே அந்த டவுட் இருந்தது. ஏன்னா நான் ஒரு திருநங்கையா இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கே நியாயம் கிடைக்கல, ஒரு கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு திருநங்கைக்கு நியாயம் கிடைக்குமான்றது எனக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்ணா இருந்தா என் கூட ஒருத்தர் பழகிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள், அதாச்சும் கர்ப்பமா இருக்கிற மாதிரி நிறைய ஆதாரங்கள் சொல்லுவாங்க. ஆனா நான் ஒரு திருநங்கை, நான் எதை சொல்லி உங்ககிட்ட புரிய வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவங்க முன்னிச்சிருக்காங்க. ஒரு பெண்ணுனா வந்துட்டு கர்ப்பமா
அம்மா இருக்காங்கன்னு காட்ட முடியும். ஒரு திருநங்கைன்னும் போது நான் எதை காட்டுறது, எதை ப்ரூஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இதை தொடர்ந்து விஜய் டிவில இருக்கக்கூடிய பிரபலங்கள் மேல அடுத்தடுத்து இந்த மாதிரியான புகார்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மக்கள் பல பேருமே ஏன் விஜய் டிவில இருக்கிறவங்க மேல தொடர்ந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கேள்விகளையும் முன் வச்சிருக்காங்க. முக்கியமா மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களுடைய இரண்டாவது மனைவியா சொல்லப்படக்கூடிய ஜாய் கிறிஸ்டிலா அவங்களுமே ரீசெண்டா கொடுத்திருக்கக்கூடிய இன்டர்வியூல நிறைய விஷயங்களை முன் வச்சிருக்காங்க. ஏன் அவரும் தான் தப்பு பண்ணியிருக்காரு, அவர் மேல எந்த ஒரு கம்ப்ளைண்டும் பண்ணாம ஏன் முழுக்க முழுக்க என்னையே சொல்றீங்க, நான் பணத்துக்காக அவர்கிட்ட ஒன்றும் பழகல, அதையும் தாண்டி அவர்கிட்ட நான் ஒரு பைசா கூட காசா வாங்கல, நான் போடக்கூடிய ட்ரெஸ் முதற்கொண்டு அது எல்லாமே என்னுடைய பணம் தான், அவரு தான் ஏன் மூலியமா லோன்லாம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை முன் வச்சிருக்காங்க. நாஞ்சில் விஜயின் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கக்கூடிய வைஷு அப்படிங்கிறவங்க தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவர் என்னை விட்டு போனதுக்கான ரீசன் திருநங்கை அப்படிங்கிற ஒரு காரணம் எனக்கு ரொம்பவுமே ஒரு கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பிகாஸ் முன்னாடியே தெரியும், நான் திருநங்கை தெரிஞ்சுதான் அவர் என் கூட பழகவே ஆரம்பிச்சாரு. பட் இப்போ வந்து புதுசா இந்த மாதிரியான ரீசன்லாம் சொல்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. திருநங்கைன்றதுனால இல்ல எனக்கு சொசைட்டில வந்து நேம் கெட்டு போயிடுமோன்ற பயப்படுறேன் அப்படின்னு கேட்கிறாரு. இதே திருநங்கைன்னு நான் முன்னாடி பழகும் போது அவருக்கு தெரியாதா, என் கூட ஒன்னா இருக்கும் போது அவருக்கு தெரியாதான்றதுதான் எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வைஷு இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஸ் சென்னை 2021 டைட்டில் வின்னர், மொட்டை சிவா கெட்ட சிவா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ரிஷி இந்த ஒரு வெப் சீரிஸ்லயுமே ஆக்ட் பண்ணிருக்காங்க. இதையும் தாண்டி இவங்க ஒரு யூடியூப் சேனல்ல ஆங்கராவும் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் இப்ப நாஞ்சில் விஜயன் மேல கம்ப்ளைண்டும் பண்ணியிருக்காங்க. பல திருநங்கைகளுக்கு எதிராக இவங்க குரல் கொடுத்த வீடியோவும் நம்மளால பார்த்துருக்க முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண வைஷு அவங்களுக்கே வந்து இப்ப இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கு. இதுல யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.